புத்தாண்டை கொண்டாட தயாராகி கொண்டிருக்கும் மக்கள் 2024 பற்றியும் 2025 ஆண்டு பற்றியும் என்ன நினைக்கிறார்கள் பார்ப்போம். இயற்கை பேரிடர் நிறையா இருந்தது. அது மாதிரி அரசியல் சார்பானது, சுற்றுச்சூழல் இதெல்லாம் நிறையா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு. நிறைய உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஏகப்பட்ட வருத்தங்களோடு தான் இந்த 2024 விடைபெறுகிறது. வரும் வருடங்களில் பார்த்திங்கனாக்கா இந்த சுற்றுப்புற சூழலில் மக்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்தது இயற்கை பேரிடர்கள்லாம் சமாளிக்கிற மாதிரி அரசுகள் நிறைய நடவடிக்கைகள் எடுக்கணும்னு சொல்லி பெருத்த எதிர்பார்ப்போடு காத்துக்கிட்டு இருக்கோம். பல அரசியல் மாற்றங்கள் நடந்தாலும் கூட மக்களுக்கு வாழ்வாதார தேவைகளை, மக்களுக்கு வாழ்வாதார பயனுள்ள வகையில் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நான் கடவுளை வேண்டிக்கிறான். அரசியலை பொறுத்தவரை ஒரு கேள்வி குத்தம் தான் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. அண்ணாமலை ஒரு பக்கம் சாட்டையால் அடிச்சுக்கிறதும், இந்த பக்கம் ஒரு பக்கம் ஏதாச்சும் ஏற்றி பேசுனாக்க உடனே அரசியலில் இது போன்ற நடவடிக்கைமா இது மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ இதிலேருந்து 2025 நிகழ்வுகளை பார்த்தீங்க அப்படின்னாக்கா புதுசாக அரசியல் கட்சிகளும் இன்னும் உருவாகிருக்கு 24. அதோட ஒரு எதிர்பார்ப்பாக மக்களோட எதிர்பார்ப்பாக நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத எதிர்பார்க்குறோம். இப்போது விஜய் அண்ணா அரசியலுக்கு வந்திருக்காரு. இப்போது அவருக்கு சப்போர்ட் பண்ணலாம். அண்ணாமலைஜி அவரையும் நம்ம சப்போர்ட் பண்ணலாம். ஏன்னா நல்ல ஒரு கருத்துக்களை ஒரு இதெல்லாம் இது பண்ணுறாரு. விஜய் கட்சி ஆரம்பிச்சு ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது. அவர் அரசியலுக்கு வந்தது அது கொஞ்சம் மறக்க முடியாததாக இருக்குது. அதே மாதிரி ரிசொல்யூஷன்னா ஒன்றும் எடுக்கிற மாதிரி இல்லை. ஏன்னா ரிசொல்யூஷன் எடுத்து அதை கடைபிடிக்க முடியல. இனிமேல் ரிசொல்யூஷன் எடுக்கக்கூடாதுன்றது தான் என்னோட ரிசொல்யூஷனே. 2024 ஆரம்பத்தில் நல்லா தான் போச்சு. இப்போ கடைசியாக நம்ம ஆஸ்திரேலியாவோட வரிசையாக இந்தியாவோட தொடர் தோல்வி நிறையா ஆயிடுச்சு. இது போக அஸ்வினோட ரிட்டையர்மெண்ட்டு கொஞ்சம் ஷாக் ஆயிடுச்சு. இது போக இப்போது ட்ரெண்டிங் 2024 நம்ம பாலியல், இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் பாலியல் இது நடந்தது. அது போக நம்ம அண்ணாமலை அவர் சவுக்கால் அடிச்சுக்கிட்டது கொண்டது. இது இப்போ 2025 நல்லபடியாக போனால் சந்தோஷம். 2024 பார்த்தீங்கன்னா நிகழ்வான இது பார்த்தீங்கன்னா விஜய் மாநாட்டில் சேர்ந்த கூட்டம், திருமாவளவன் வராதது நல்லா ஆக்டிவாக இருந்தது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.